தனுசு ராசி நேயர்களுக்கு குரு பயிற்சி 2026 எப்படி இருக்கும்? குரு பகவான் ராசியாதிபதி, சுகாதிபதி 8ஆம் பாவத்தில் உச்சம் படுகிறார். ஃபஸ்ட்டு குரு 8ல் போனால் அலைச்சல். ராசிக்கு அதிபதி 8ல் போனால் அலைச்சல் கிடையாது, அங்கேயும் உச்சம் ஆகிறார். பல கஷ்டங்கள் தீர்ற காலம். சனி பகவான் 4ல் இருக்கார், கோபம் அதிகமாக வரும். இதை எல்லாம் பண்ணுவாங்க. சில பேருக்கு வயிற்றுல சூடுனால பைல்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. பூர்வீக சொத்தில் இருக்கிற பிரச்சனைகள் குறைஞ்சி முன்னோர்களுடைய சொத்து வர்ற காலம். 8ல் குரு வந்தால் அந்த குரு 2ஆம் பாவத்தை பார்க்கும். 8ஆம் பாவது அது பற்றி என்ன அர்த்தம்னா மறைஞ்ச சொத்து. அந்த மறைஞ்ச சொத்தில் இருக்கிற பிரச்சனைகள் குறைஞ்சி அது வர்றதுக்கு. ஆனால் அலைச்சல்கள் ஓவராக இருக்கும். அரசியலில் இருந்தால் பேர் புகழ் இருக்கும், அலைச்சல்கள் ஓவராக இருக்கும். பொது பதவியில் கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. தசா காலம் நல்லா இருந்தால் வந்து சேரும், தவிர டிலே ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. செலவுகள் கம்மியாக இருக்கும். நீங்கள் வியாபாரியாக இருக்கீங்க, அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். 4 சனி இருக்குல்ல, வியாபாரத்தை மாற்றிடலாம்லாம் பார்ப்பீங்க. வெளியூர் யாத்திரை பண்ணி வெளியே புது ஆஃபீஸை பார்த்துட்டு வியாபாரத்தை மாற்றலாம் என்று யோசனை பண்ணுவீர்கள். அதனால் சில முயற்சியில் வெற்றி காண்பீர்கள். வேலைக்கு போகிற ஆண் பெண்களுக்கு இந்த நேரம் அலைச்சலான நேரம், பணம் வர்றது கொஞ்சம் டிலே ஆகும் என்று சொல்லலாம். நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, தைரியமாக கடுமையாக முயற்சி பண்ணி படிக்கணும். சோம்பேறியாக இருந்தீங்கன்னா ரிசல்ட் கம்மியாகும். வீண் செலவுகள் பண்ணக்கூடாது. விவசாயிகளுக்கு சுமாரான லாபம் என்று சொல்லலாம். கலைஞர்களுக்கு அலைச்சல் காலம் உடன் லாபம். அலைச்சல் காலம் அதிகமாக இருக்கும், அதனால் கொஞ்சம் லாபம் பெறும், கொஞ்சம் லாபம் குறையும். வரம் போவோம், கொஞ்சம் டிலே ஆகும், மன கஷ்டம் வரும், கோபம் வரும், இதெல்லாமே இருக்குது. சில வியாபாரிகள் தொழிலை மாற்றுறது, ஸ்தான பரிவர்த்தனம் பண்ணுறது எல்லாம் யோசனை பண்ணி உட்காந்துருப்பீங்க. கொஞ்சம் டிலே பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். அவசரப்படாதீங்க, அலைச்சல் படக்கூடாது. வீட்டில் இருக்கிற எல்லா வயதானவர்களுக்கும் சொல்கிறேன், அது மருமகளாக இருக்கலாம், மாமியாராக இருக்கலாம், மாமனாராக இருக்கலாம். உங்களுக்கு இந்த காலம் தினமும் சாயந்தரம் கோயில் போகிற பழக்கத்தை உருவாக்குங்க. நடக்க முடியலன்னா சுமாராக ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா வீட்டிலேயே பிரார்த்தனை செய்யுங்க. முடிஞ்சால் கோயில் போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு பிரார்த்தனை செய்து வந்தால் உங்களுக்கு நோய் நொடியும் மன கஷ்டம், டிப்ரெஷன், அலைச்சல் குறையும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா ராகுகேத்துடைய பொசிஷனும் சனிக்கேத்துடைய பொசிஷனும் சரியில்லாமல் இருக்கும்போது கோவம் வரும். பையன் வேலை செய்யலை, அது வேலை செய்யலை, வேலைக்காரி வரல, இந்த அலைச்சல்கள் எல்லாமே கொஞ்சம் குறையும். ஏன்னா பரிகாரம் செய்யலாம். பரிகாரம். ஓம் குருவே நமஹ, ஓம் குருவே நமஹ, ஓம் குருவே நமஹ. இந்த மந்திரத்தை ஜபிக்கணும். தினமும் காலை பகவான் விஷ்ணு சஹஸ்ரநாமம் தினமும் கேட்க வேண்டும். படித்தா ரொம்ப நல்லது, தினமும் கேளுங்க. அதுக்கப்புறம் சனிக்கிழமை அரச மரத்து கீழே ஒரு விளக்கு ஏற்றுங்க. வாழ்க்கையில் சந்தோஷத்தை பார்ப்பீர்கள். தனுசு ராசிக்காரர்கள் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.